பொதுவாக இந்த சாராய கடையில் போய் என்ன செய்வாங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிப்பாங்க. குடிக்கிறது சாராயம், குடிக்கிறது கல்லுக்கடை. கல்லுக்கடை நின்றுட்டு பிஸ்மில்லா சொல்லியா அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குங்க? இது ரெண்டு தப்பு. ஒன்று குடிக்கிறது ஒரு தப்பு, அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேவலப்படுத்துறது, மார்க்கத்தை கேலி கூத்தாக்குறது இன்னொரு வகையான தப்பு. இது நமக்கே தப்புன்னு வழங்குதா இல்லை? திருடும்போது பிஸ்மில்லா சொல்லி திருடலாமா? எழுதியிருக்காங்க, நீங்கள் திருடும்போது பிஸ்மில்லா சொல்லி விட்டு பூட்டை உடைக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லிட்டு கண்ணக்கோள் வைக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லிட்டு பொருளை தூக்க வேண்டும்னு சொன்னால் இது பிஸ்மில்லா மதிக்கிறதா இஸ்லாத்தை காலி பண்ணுறதா? இது பிஸ்மில்லா மதிக்க முஸ்லீமே அதை செய்கிறான்னு கேட்கணும். நீ என்ன திருடுற இப்படி சொல்லணும். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒன்றும் செய்கிற டைம் வந்துருச்சு, தண்ணி இல்லை, இன்னொரு வீட்டில் களவாண்டு வர்ற தண்ணியை திருடிக்கிட்டு தண்ணியை தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும், தேவையான காலமாக இருக்கும், வச்சுருப்பாங்க. இப்போ தண்ணியை அபகரித்து திருடி கொண்டு அந்த தண்ணீரில் நீங்கள் உழவு செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லிடுங்க. கவனமாக திருடுறது மேட்ரு இல்லையா? தண்ணியை களவாண்டு உழவு செஞ்சால் கூட என்ன செய்யணுமா? ஒலோபிமாயின் மகசூபின் அல் அவுஜி, மகசூபான அபகரித்து கொண்டு வரப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் உழு செஞ்சாலும் உழு செய்யறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும்ல, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் சாராயத்தை குடித்தாலும் பிஸ்மில்லா சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க. அது மாதிரி நீங்கள் திருடுறதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லாமல் திருடுறாதீங்க. இப்படி கெட்ட செயல்களை செய்கிறதுக்கு என் பிஸ்மில்லா வாங்கி சொல்கிறான். அந்த செயலை கண்டிச்சுட்டு போண்டியான அபகரித்து ஒழு செய்யக்கூடாதுன்னு சொல்லு. தண்ணி இல்லாட்டி தயமம் செய்ய வேண்டியதுக்கு அபகரிக்கிற, தண்ணி கிடைக்காட்டி அபகரித்து செய்யணும்னு இருக்கா மார்க்கத்தில். தண்ணி கிடைக்கவில்லை என்று சொன்னால் வாங்க காசு இல்லாமல் இருக்கும், அல்ல அடுத்தவன்ட்டு நம்மள்ட்ட இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ் என்ன உங்களுக்கு சட்டம் சொல்கிறான்? புலம் தஜுதுமா அன்பத்தை எம்மமும், தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் தயமம் செய்யுங்கள். இவன் எதுக்கு அடுத்தவன் வீட்டில் களவாண்டு உழு செய்கிறான்? அதிலும் சட்டமாக சொல்லணும், தண்ணி கிடைக்காவிட்டால் நீ அபகரிக்கக்கூடாது, அபகரித்து தண்ணீரை திருடி உழு செய்யக்கூடாது. தண்ணீர் கொண்டு இருந்தால் தான் உழு செய்யணும், இல்லைன்னா தயமம் தான் செய்யணும். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீ களவான்ட்டு தண்ணியை உழு செஞ்சாலும் செல்லணும், ஆனால் பிஸ்மில்லா மட்டும் கரெக்டாக சொல்லிக்க இப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எங்கே? அதுவும் ஃபத்துல் முயினில் தான், அதாவது 1வது வால்யூமில் 55வது வசனத்தில் இருக்குது, 55வது பக்கத்தில். அதே மாதிரி பல்துள